புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவரா இருப்பார். ஆமென். நீங்க பதறி ஓட மாட்டீங்க, வெக்கப்பட்டு ஓட மாட்டீங்க, ஒளிந்து ஓட மாட்டீங்க, ஒன்னும் இல்லாம ஓட மாட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை புறப்பட செய்வார், அவர் உங்களுக்கு முன்னே போவார், உங்கள் பிறகே அவர் உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் நமக்கு முன்னே போறாரு அப்படின்னு சொன்னா நம்ம பதற்றத்தோட ஓடுறவங்களா இருக்கவே மாட்டோம். எந்த இடத்துல அவமானத்தோடு தலை குனிந்து போகிறவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசித்திருக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு முன்னே போயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒவ்வொரு நாளையும் நம்ம சந்திக்கிறதுக்கு முன்பாக அந்த நாளில கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாள் உண்டாகாததற்கு முன்பே நானே இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒரு நாளை நம்ம சந்திப்பதற்கு முன்பாகவே அந்த நாள்ல அவர் இருக்கிறார். ஒரு காரியத்துக்குள்ள நம்ம வர்றதுக்கு முன்பாகவே, ஒரு சீசனுக்குள்ள நம்ம என்டர் ஆகிறதுக்கு முன்பாகவே அங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் இந்த வேலையில திருப்பி கொள்ளலாமா? யோசுவா புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை இந்த வேளையில நம்ம வாசிக்க போறோம். யோர்தான் நதியை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு கூட பேச போறார். இந்த யோர்தான் அப்படின்ற வார்த்தை ஹீப்ரூல யார்டன் அப்படின்னு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா டு டிசன்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி பாய்கிற ஆறு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஆறு எப்படி பாயிற ஆறா? மேலிருந்து கீழ் நோக்கி பாய்கிற ஆறா. இந்த ஆறுல காலை வச்சுட்டா, இந்த ஆறுக்குள்ள ஏதாவது விழுந்துட்டா அது எங்கதான் போய் சேரும்? கீழே தான் போய் சேரும். சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை கண்டு நம்ம பயப்படுற காரணம் என்னன்னா, இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, இது நடந்துருச்சுன்னா, இப்படி ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கீழே போயிடுவோம், நம்ம எங்க இருக்கோன்னே தெரியாம போயிடுவோம், நம்ம செதஞ்சு போயிடுவோம், நம்ம வாழ்க்கை கீழாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த யோர்தானை தான் கர்த்தர் குவியலாக நிற்க செய்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்களை பயம்புறுத்தின யோர்தானா இருக்கலாம், அந்த யோர்தானை கர்த்தர் இந்த நாள்ல குவியலா நிற்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஒரு மேப் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த யோர்தானை குறித்து நம்ம தியானிக்கிற நேரத்துல நீங்க அதை பார்த்து கொண்டே நீங்க இதை தியானிக்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். கர்த்தர் இந்த வேளையில இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த யோர்தான் வேதத்துல சில இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அது என்னென்ன இடங்கள்ன்றதை நான் முதலாவது சொல்லிடுறேன். இந்த யோர்தான்ல சில காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். முதலாவது, நம்ம இப்ப யோசுவா 3ல வாசித்தது போலவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தானை கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மேலிருந்து கீழ் நோக்கி பாய்கிற அந்த யோர்தான், மரண யோர்தான், கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் இல்லையா? அந்த யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலியா எலிசா இந்த 2 பேரையும் நம்ம பார்க்கிறோம். இவங்க என்ன செய்யறாங்க? அந்த யோர்தானை 2ஆக பிளந்து அது நடுவில் நடந்து போனாங்க. எலிசா திரும்பி அதை 2ஆக பிளந்து வந்தாரு, 2 மடங்கு அபிஷேகத்தோட திரும்பி வந்தாருன்னு பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் அங்க நடந்ததை பார்க்கிறோம். அதே மாதிரி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த யோர்தான் ரிவர்ல தான் அவர் மூழ்கி எந்திரிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் அந்த இடத்துல மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது ஒரு தெய்வீக சுகம் உண்டானதை நம்ம பார்க்கிறோம். எங்க? மரண யோர்தான்ல இல்லையா? கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான்ல. இப்படி அந்த யோர்தானை குறித்து அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல அதே யோர்தான்ல தான் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். ஹல்லேலூயா. அதே யோர்தான்ல இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததையும் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13, 17. சோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சிறப்பு மிக்க இந்த யோர்தானை குறித்து தான் இந்த நாள்ல நம்ம வாசிக்கிறோம். யோர்தான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? கீழே கொண்டு போகிற யோர்தான். ஆனா பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை, தன்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களை அந்த கீழ் நோக்கி கொண்டு போகிற ஆறின் வல்லமையை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார் இல்லையா? ஜோர்டன், டான் அப்படின்னு வாசிக்கிறோம், தான் அப்படின்னு வாசிக்கிறோம்ல. இந்த தான் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா, யாக்கோபுடைய குமாரர்களில் ஒருவர் இல்லையா? சோ அந்த குமாரனை பெற்றெடுக்கும் போது அவங்க தாய் சொல்றது இதுதான், என்னுடைய வழக்கை கர்த்தர் தீர்த்தார். சோ தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம்.
எனக்கு ஒரு நியாயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ இந்த ஜோர்தான்ன்றது என்னது? ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? நம்ம வாழ்க்கையில நிறைய ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு நமக்கு முன்பாக நிற்கலாம். ஆனா இயேசு நம்மை அந்த நியாய தீர்ப்புகளை எல்லாம் மேற்கொள்ளும்படியாக அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கடந்து போக முடியாத ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறீங்கன்னா இந்த சத்தத்தை இந்த காலை வேளையில நீங்க கேட்க ஒரு ரீசன் இருக்கு. நீங்க கடந்து போக முடியாத, தாண்ட முடியாத, ஜெயிக்க முடியாத ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க கடந்து போகும்படியாக இன்றைக்கு நம்ம தியானிக்கிற இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். யோசுவா 3:1 இந்த யோர்தான் மட்டும் அங்க தங்குறாங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்று சொல்லாமல், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், தேவன் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் நடுவிலே தேவன் அற்புதங்களை செய்வார். ஒரு அற்புதம் அல்ல, மிராக்கிள்ஸ் கர்த்தர் செய்ய போறார். மிராக்கிள் இல்ல, மிராக்கிள்ஸ் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜோர்டானை நீங்க கிராஸ் பண்றது உங்களுக்கான ஒரு அடையாளம். கர்த்தர் உங்கள் முன்னே போவது உங்களுக்கான அடையாளம். கர்த்தர் உங்க முன்னே போகும்போது, நீங்க ஜோர்டானை கிராஸ் பண்ணும்போது தேவன் என்ன செய்யறார் தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறதை நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. விசுவாசிச்சு சொல்லுங்க, என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாரும் சொல்லலாமா? தேவன் எங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க எவ்வளவு பேர் அந்த பிரசன்ஸ் அனுபவித்து இந்த வேளையில இந்த வேர்டை நீங்க சொல்றீங்க? அற்புதங்கள் செய்வார், அற்புதங்கள் செய்வார். உரத்த சத்தத்தோடு சொல்லுங்க, அற்புதங்கள் செய்வார். என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். எப்படி ஆண்டவரை பரிசுத்தம் பண்ணி கொள்றது? கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை உங்க இருதயத்திலிருந்து அகற்றி போடுங்க. புலம்பலை அகற்றி போடுங்க, முறுமுறுப்புகளை அகற்றி போடுங்க, கேள்விகளை அகற்றி போடுங்க, விரோதமான வார்த்தைகளை அகற்றி போடுங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இதைத்தான் ஏசாயா புத்தகத்துல கூட வாசிச்சோம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இப்போ நீங்க உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? உங்க இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. புலம்பல்களை உங்க இருதயத்தை விட்டு அகற்றுங்க, உங்க நாவை விட்டு அகற்றுங்க. ஆமென். நீ புலம்பல் அல்ல, நீங்க துதிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல கண்களை மூடி உங்க இருதயத்தை திறந்து தேவனை நோக்கி சொல்லுங்க, என்னை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன், என்னை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன், புலம்பலை என்னை விட்டு அகற்றுகிறேன், முறுமுறுப்பான வார்த்தைகளை என்னை விட்டு அகற்றுகிறேன். இனி நான் அதை பேசுவது இல்லை, இனி நான் அதை பேசுவது இல்லை, இனி நான் அதை சொல்லுவது இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை யோசுவா ஜனங்களோடு சொன்ன பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். ஜனங்களுக்கு முன்னே. உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிப்பது இல்லையா? சோ முதலாவது என்ன போகணும்னு சொல்றாரு? கர்த்தருடைய பிரசன்னம் முன்னே போகணும். அந்த பிரசன்னத்தை சுமந்துட்டு போறவங்க யாரு? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகணுமா இல்லையா? நீங்க போங்க. அப்படி உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே அவர்கள் போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவே, என்னுடைய பிரசன்னம் முன்னே செல்லுகிறபடினால, எல்லாவற்றிலும் என்னை நீ முன்னே நிறுத்தி இருக்கிறபடினால, நீ பிறப்பதற்கு முன்பாக உனக்கான கிரயத்தை நான் செலுத்தி உனக்கு முன்னே நான் போயிருக்கிறபடினால, இன்று உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒரு கிராஸ் ஓவரை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பர்சனலா கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் முன்னே போவதனால, அவர் என்னோடு இருக்கிறத சகல ஜனங்களும் அறியும்படி, நான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் என்பதை சகல ஜனங்களும் அறியும்படியாக அவருடைய பிரசன்னம் எனக்கு முன்னே சென்று இருக்கிறது என்றதை விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளை இடுவாயாக. கர்த்தருடைய பிரசன்னத்தை
சுமக்கிற ஆசாரியர்களே, யோர்தானை கண்டு பயப்படாதீங்க. அதன் ஓரத்துல வந்து அந்த ஓரத்துல இருக்க தண்ணீர்ல உங்க கால் பட நீங்க நில்லுங்க. நீங்க தரித்து நின்று நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஆசாரியர்களாகிய நாம் ஒரு நாளும் பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு நாளும் பிரச்சனையை கண்டு சோர்ந்து பின்வாங்குறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, கால ஊனி நீங்க நில்லுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எனக்கு யாராவது வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு அழைப்பு இருக்கு, நீ இந்த மாதிரி விஷயத்தை செய், யாராவது வந்து சொல்லுவாங்களான்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நான் ஒன்னே ஒன்று உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை விட பெரிய ப்ராஃபட்ஸ் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமே. கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற வெளிப்பாடு, சத்தியத்துல இருக்கிற அந்த வெளிப்பாடை போல ஒரு ப்ராஃபட் இந்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்ததும் இல்லை, இனிமேல் பிறக்க போறதும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய நாமத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம யார் அப்படின்னா, அந்த ஹாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மளை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை விசுவாசிச்சு சொல்லுங்க, நான் ராஜரீகமான ஆசாரியன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ராஜரீகமான ஆசாரியன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த வார்த்தை உங்க மேல உரத்த சத்தத்தோடு பேசுங்க, நான் ராஜரீகமான ஆசாரியன். எதை வைத்து நீங்க ஆசாரியன் சொல்றீங்க? கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஆமே. கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் நீங்க விசுவாசித்து சொல்லுங்க, நான் ராஜரீகமான ஆசாரியன். நான் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு மரண யோர்தான்ல காலை வைச்சேன்னா, நான் அந்த சூழ்நிலைக்குள்ள போனேன்னா அது குவியலாக நிற்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. 7 ஜாதிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக துரத்துவதை நீங்க அறியும்படிக்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது சந்தோஷமா இருக்கு? ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நமக்கு முன்னே போகிறார். எங்கெங்க முன்னே போறார் பாரு. யோர்தான் பிளக்கிறத பாரு. அவர் உனக்கு முன்னே போறதுதான் உனக்கான சைன். எதுக்கான சைன்? இந்த அற்புதம் எதற்கான ஒரு அடையாளம்? அற்புதங்கள் நடக்க போகுதுன்றதுக்கான அடையாளம். 7 ஜாதிகளை நிச்சயம் உனக்கு முன்னாடி துரத்துவார் என்பதற்கு அடையாளம். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். இந்த 7 ஜாதிகள் இருக்குல்ல, என்ன கவனிக்கிறீங்களா? இந்த 7 ஜாதிகள் நம்ம வாசிக்கிறோம்ல, கானானியர், ஏத்தியர், ஏவியர், இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலா ஒரு மீனிங் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த ஆவிகள் எப்படிப்பட்டதுன்றத நீங்க ஒரு அசைன்மெண்டா எழுதி அபிஷியல் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணணும். கர்த்தர் உங்க முன்னே போறதை நீங்க காண்பீங்க. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. உங்களுக்கு முன்னே போகிறது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நமக்கு முன்னே போயாச்சு. இப்ப அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது இதில் இருக்கிற ரகசியம் என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்வீங்க. 13ஆம் வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் அங்க பட்டதுமே, தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால் பட்டதுமே, யோர்தான் நதி மேல இருந்து ஓடி வருகிற யோர்தான் நதி என்ன செய்யும்? ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் என்ன செய்யுமா? குவியலாக அது நிற்கும். வசனம் சொல்லுது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். இதுதான் எங்கேயுமே நடக்காத விஷயம். ஆண்டவர் இன்னுமே யோர்தானை பிளக்கல. நான் பிளப்பேன் தான் சொல்றாரு. ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டது என்ன செய்யறாங்க? போய் கூடார ஆணியெல்லாம் கழட்டி எடுத்துட்டாங்க. எந்த கூடாரத்துல புலம்பிட்டு இருந்தீங்களோ,
எந்த கூடாரத்துல நீங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களோ, எந்த கூடாரத்துல நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ, அந்த கூடார ஆணிகளை பிடுங்கி எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? இந்த ஜனங்கள் யோர்தான் பிளந்ததுக்கு அப்புறம் இல்ல, அதற்கு முன்பாக கூடாரத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு யோர்தான் பிளக்க போகிறதுக்கு முன்பாகவே அவங்க ஆயத்தமாய் புறப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் நிச்சயமாக பிளக்கும் என்பதை அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க அதை வந்து கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாம் காலி பண்ணிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? ரெடியா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான்ல வந்து காலை வைக்கிறாங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. அந்த மேப்பை நம்ம பார்க்கலாமா? சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் குவியலாக குவிந்தது. பல மைலுக்கு அந்த பக்கம் கர்த்தர் அற்புதத்தை செய்றார். ஆதாம் இடத்திலிருந்து பாய்ந்து வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அங்க கொண்டு போய் நிறுத்துறார். ஆதாமுக்கு அப்புறம் வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஆண்டவர் குவியலாக நிற்க செய்றார். இந்த தேவ பிரசன்னம் அந்த யோர்தான் நதியின் ஓரத்துல வந்த பொழுது இந்த தண்ணீர், இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஆதாம் ஊர் வரைக்கும் குவியலாக நின்றதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சுமக்கிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பயங்கள் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஆதாம் இடத்திலிருந்து தொடர்ந்து வந்தது இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் ரிவர்ஸ் எடுக்க வைக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எல்லா கர்ஸும் ரிவர்ஸ் ஆகுறத நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. எல்லா சிக்னஸும் ரிவர்ஸ் ஆகுறத நீங்க காண்பீங்க. ஆதாம் வரைக்கும் ஆண்டவர் அதை குவியலாக நிற்க செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? மரண யோர்தான், இதுல காலை வச்சா நம்மளை அடிச்சுட்டு போயிரும், இதுல காலை வச்சா நம்ம கீழே போயிடுவோம், நம்ம வாழ்க்கை கீழே போயிரும், அழிஞ்சு போயிரும், ஒன்னும் இல்லாம போயிரும்னு நினைச்ச யோர்தான் குவியலாக ஆண்டவர் நிற்க வைத்ததும் அந்த வறண்ட பூமியில இந்த ஜனங்கள் நடந்து போறாங்க. ஹல்லேலூயா. எந்த யோர்தான் மரண யோர்தானோ, எங்க அவங்க பயந்தாங்களோ, எந்த காரியங்களை நினைச்சு அவங்க வேதனைப்பட்டாங்களோ, கர்த்தர் அதை எல்லாத்தையும் ரிவர்ஸ் எடுக்க வைக்கிறார். அந்த யோர்தானை கண்டு பயம் இல்ல. இனி அந்த யோர்தானை கண்டு பயம் இல்லை. அதே யோர்தான்ல தான் ஒருவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஆமே. யோவான் ஸ்நானகன் மூலமாக அந்த யோர்தான்ல மறுபடியும் ஒருவர் பிறந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் புறப்பட்டு வர்றார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது வானம் திறந்து, ஆமேன், பிதாவாகிய தேவன் பேசின சத்தத்தை ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள் சொல்லி வாசிக்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஒரு ஜீவ சத்தம் அந்த யோர்தானுக்கு மேல வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இனி யோர்தானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ பிரசன்னத்தோடு நம்ம மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆமேன். எந்த சாபங்கள், வியாதிகள், எந்த பலவீனங்கள், தோல்விகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஆண்டவர் அதை ரிவர்ஸ் பண்றார். ஹல்லேலூயா. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீரை கர்த்தர் குவியலாய் நிற்கும்படியாக தேவன் செய்றார். அது எத்தனை வருஷங்களின் சாபமா இருக்கலாம், அது எத்தனை வருஷத்தின் வேதனையா இருக்கலாம், ஆனா இயேசு நமக்கு முன்னே போயிருக்கிறபடினால் ஆண்டவர் சொன்னார்ல, இது உங்களுக்கான சைன், இது உங்களுக்கான சைன். நீங்க யோர்தானை கடக்கிறது உங்களுக்கான சைன். நான் நல்லா வாழ்வேன்றதுக்கு என்ன அடையாளம்? என் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்கு என்ன அடையாளம்? இயேசு நமக்கு முன்னே போனதுதான் அடையாளம். இயேசு அந்த சாபங்கள் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணதுதான் நமக்கான அடையாளம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, 52ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 11:12. இப்ப இதை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 11:12 வாசிங்களேன். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். இப்படி அந்த வசனம் சொன்னதும் அதுக்கு அடுத்து இருக்கிற வசனங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். வாசிங்க 2 வசனங்கள், அடுத்த 2 வசனங்கள். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்பு அடைந்தார்கள். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு முன்னே போயிருக்கிறபடினால, எப்படிங்க அவர் முன்னே போனாரு? அதை தான் வாசிச்சோம். என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு சிலுவையில உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால், அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து பாடுகளுக்கு தன்னை விட்டு கொடுத்தபடினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். உங்களுக்கா அப்படி நடந்துச்சு? இப்படி நடந்துச்சா? இது எப்படிங்க நடந்துச்சு? இது எப்படிங்க? சில பேர் சில கேட்கும் போது வாயில கை வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இது எப்படிங்க நடந்துச்சு? உங்களுக்கு நடந்துச்சா? இது நடக்கிறது எப்படிங்க முடிஞ்சிச்சு? இது எப்படிங்க உங்களுக்கு கிடைச்சிருச்சு? இது சாத்தியமே இல்லை. ராஜாக்களே வாயில கை வைப்பாங்கன்னா பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமான காரியங்களை இனி சந்திக்க போகுது அப்படின்னு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க யோர்தானை கடக்கிறது தான் உங்களுக்கான அடையாளம். ஜனங்கள், ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். உங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் தங்கள் வாயை என்ன செய்வாங்களாம்? மூடுவாங்களாம். இதை என்னால நம்பவே முடியலீங்க அப்படின்னு சொல்லும்படியான காரியத்தை அவர், அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வதை நீங்க காண்பீங்க. இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? கர்த்தர் எனக்கு முன்னே போயிருக்கிறதுனால இது நிச்சயமாய் நடக்கும். ஆமே, நான் இயேசுவை விசுவாசிப்பதனால இது நிச்சயமாய் நடக்கும். ஆறால் சிரிக்குமா ஆண்டவர் சொல்றாரு, நீ சிரிச்சு இல்ல, இதுதான் உனக்கான ப்ராமிஸே. உன்னோட வயிற்றிலிருந்து வருகிற பிள்ளை, அந்த பிள்ளை பேரே சிரிப்பு தான். அந்த பிள்ளையுடைய பேரே சிரிப்பு தான். உனக்கு நடக்கிற அற்புதத்தை கேட்கிறவங்க பார்க்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி தான் இங்க ராஜாக்கள் வாயை மூடுவார்கள். ஆமே, இந்த யோர்தானை கடந்து நீ வரும் பொழுது, உன் பழைய வாழ்க்கையை நீ மேற்கொண்டு இயேசுவை விசுவாசித்து அந்த ஹாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நீ வரும்போது உன் வாழ்க்கையில அற்புதங்களை காண்பாய். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அற்புதம்னா என்ன? அற்புதம்னா என்ன? எனக்கு சாட்ல ரிப்ளை பண்ணுங்களேன். அற்புதம் அப்படின்னா என்ன? மிராக்கிள் அப்படின்னா என்ன? அதிசயம் அப்படின்னா என்ன? நடக்காத ஒண்ணு நடந்துச்சுன்னா அற்புதம் இல்லையா? நம்ம பிள்ளைங்க காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கவே மாட்டாங்க, திடீர்னு எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் கிளம்புறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்ன அதிசயமா இருக்கு, இது என்ன அற்புதமா இருக்கு இல்லையா? வீட்டுக்கு வராதவங்க யாராவது வந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? இது என்ன அதிசயமா வந்திருக்கிறீங்க, இது என்ன அற்புதமா இருக்கு, நீங்க பேசுறது, நீங்க கொடுக்கறது, பண்றது எல்லாமே இல்லையா? அப்போ ஆண்டவர் அற்புதங்களை செய்வார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்க லைஃப்ல நடக்காதது நடக்கிறத நீங்க காண்பீங்க. இது சாத்தியமே இல்லை நீங்க சொல்றத காண்பீங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே செல்லும் போது 7 ஜாதிகளை அவர் துரத்தும் பொழுது அங்க இருக்க ஜனங்கள்லாம் சொல்ற விஷயம் என்னன்னு தெரியுங்களா? இவங்க யார் தெரியுமா? அந்த ஜனங்கள் யார் தெரியுமா? இப்படி ராஜாக்களை மேற்கொண்டாங்க, இவங்க கூட இருக்க கர்த்தர் எவ்வளவு பயங்கரமானவர் தெரியுமான்னு சொல்லி ஒவ்வொரு தேசத்துல இருக்க ராஜாக்கள் இவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பயந்தாங்களாம். கர்த்தரை பற்றும் பயம் அந்த ஜனங்களை பிடிச்சிச்சு. ஆமென். உங்க லைஃப்லயும் உங்களை பார்க்கிறவங்க கர்த்தரை பற்றும் பயத்தினால பிடிக்கப்படுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? தங்கள் வாயை மூடிக்கொள்ளும்படியாக அவங்க கேட்காததை கேட்பாங்க, அவங்க காணாததை இனிமேல் காண்பாங்க, அவங்களுக்கு அறிவிக்கப்படாததை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி உங்க வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களால நிரப்புவார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தாவே நன்றின்னு சொல்றீங்களா? ஆமென். அற்புதங்களை செய்கிற தேவனை நான் உயர்த்துகிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்களா? வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? இயேசுவே நன்றி நன்றி நன்றி, என்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள். நீங்க சொல்லுங்க, இனி நான் என் வாயில புலம்ப மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் என் வாயில நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்களேன், இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், இனி நான் பயப்பட மாட்டேன். எப்படி இந்த யோர்தான் பிளக்குன்னு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து கேள்வி கேட்க மாட்டேன், எப்படி இந்த நல்லது நடக்கும்னு சொல்லி நான் கேள்வி கேட்க மாட்டேன். என்னை நான் சுத்திகரித்துக் கொள்றேன்னு சொல்லுங்களேன், சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். புறப்படுங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, இன்னைக்கு சுமக்க மட்டும் செய்யல, அவருடைய பாத்திரத்துல நம்ம பந்தியில பங்கு பெற்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவருடைய ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒரு நாளும் அசுத்தமானதை அனுமதிக்காதபடி நம்ம வாயிலிருந்து அவர் கொடுத்த வார்த்தை மட்டும் புறப்படட்டும். அவரை உயர்த்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளில் அர்ப்பணிக்கலாம். வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும்படியாக அர்ப்பணிக்கலாம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறுமை சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே,
உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லா சாபங்களும் ரிவர்ஸ் ஆனதுக்காய் நன்றின்னு சொல்லுங்களேன். எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? ஒரு பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா சாபங்களும் ரிவர்ஸ் ஆனதுக்காய் நன்றி அப்பா. எல்லா வீழ்ச்சிகளும் மாறுகிறதுக்காய் நன்றி அப்பா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி. லாராகாமா ஷீதா ரபோ ரபா ரபா லேர மோரமா ஷீதா ரகதா ரபோ தரபா ரெமெதிரா ஹரபா ஷதா ரபா. ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிங்க. நீங்க யோர்தானை கடந்து இருக்கிறீங்க. ஆக்கினை தீர்ப்புகளை நீங்க கடந்து வந்துட்டீங்க. நம்ம மேல விழ வேண்டிய ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்தார். அவர் சுமந்து தீர்த்தார். ஆக்கினை இல்ல, தண்டனை இல்ல. ஏன் நான் இப்படி சாபமா இருக்கேன்? ஏன் என்னுடைய பெயர் இப்படி இருக்கு? ஏன் எனக்கு இப்படி ஒரு அடையாளம்? கேள்வி கேட்காதீங்க. ஏன்னு கேள்வி கேட்காதீங்க. நடந்து முடிஞ்சதை வாய் திறந்து சொல்லுங்க. கூடார ஆணிகளை பிடுங்குங்க, புறப்படுங்க. யோர்தானை கடந்து செல்ல புறப்படுங்க. ஆமென். ஜீசஸ். கர்த்தாவே நன்றி, நன்றி. ஒரு கிராஸ் ஓவர் இந்த வேளையில நடக்கிறதுக்காய் நன்றி கர்த்தாவே. கடந்து போகும்படியா எங்களை அபிஷேகிக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடித்திருக்கிறீர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ரீபா ரமா ஷீதா ரபா. நாங்க சாபமா இருப்பது இல்லப்பா கர்த்தாவே. நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஒரு பயங்கரமான காரியத்தை எங்க முன்னாடி நீங்க செய்து முடிச்சிட்டீங்க. இது எங்களுக்கான சைன். என் தேவன் எனக்காய் மரித்தது, உயிர்த்தது எனக்கான சைன். என் வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்வீரப்பா. நீர் அற்புதங்களை செய்வீர் ஆண்டவரே. 7 ஜாதிகளை நீர் எனக்கு முன்பாய் துரத்தி விட்டீர் ஆண்டவரே. நான் அதை மேற்கொண்டு இருக்கிறேன் கர்த்தாவே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேலையில் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. உம்முடைய ஜனங்களை உம்முடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்க இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்து சாட்சியாய் நீர் நிறுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனையில இணைந்த எல்லாரையும் நீங்க இருக்கிற இடங்கள்ல ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. உன் வார்த்தையின் மூலம் முகமுகமாய் பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. இதே போல அநேகர் அப்பா இந்த ஆராதனையில் இணைந்த சத்திய வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆமென் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. நீர் முன்குறித்து இந்த ஆராதனையில் இணைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. பலவீனங்கள் மாற்றப்பட்டதற்காய் நன்றி. கண்ணீர் துடைக்கப்பட்டதற்காய் நன்றி. அற்புதம் நடந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய திரு கரத்துல இந்த வேலையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.